இப்போ நம்ம இருக்கிறது பிருகன்நாயகி சமேத ஸ்வர்ணபுரீஸ்வரர் கோயில். இது இருக்கிற கிராமத்துக்கு பேர் தெற்கு பொய்கை நல்லூர். பக்கத்தில் வடக்கு பொய்கை நல்லூரில் தான் வந்து கோரக்க சித்தர் சமாதி ஆறாரு. அந்த கோரக்க சித்தர் வந்து மூலிகைகளால் தங்கம் செஞ்சு அம்பாள்கிட்ட கொடுத்து, அம்பாள்கிட்டையும் சுவாமிகிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறது இங்கே இந்த நேரம் நீங்கள் பார்க்குற சிற்பம். கொஞ்சம் லோ லைட்னால சரியாக தெரில. இது வந்து இந்த கோயிலில் நடந்திருக்கு. இது தெற்கு பொய்கை நல்லூர். ஈவினிங் டைமில் நான் வந்திருக்கேன், யாருமே இல்லை. இது பக்கத்தில் ஒரே ஒரு வீடு இருக்குது, அதில் ஒரு சின்ன கடை இருக்குது. இந்த கோயிலில் வந்து இந்த ஏரியாவில் எல்லா கோயிலையும் ஒரு ஐயப்பன் சன்னதி ஒன்று இருக்குது. ஒரு 3-4 கோயிலில் பார்த்துட்டேன். இது வடக்கு பொய்கை நல்லூர் தேவார வைப்புத்தலம், தெற்கு பொய்கை நல்லூர் தேவார வைப்புத்தலமாக இல்லை. பட் இருந்திருக்கலாமோன்னு தோணுது. ஒரு ராஜகோபுரம் அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு மொட்டை கோபுரம். இதோ நம்ம அங்கே பார்க்குறது அம்பாள் சன்னதி, இங்கே வந்து நேராக இருக்கிறது சுவாமி சன்னதி. இதில் ஒரு நடுவில் ஒரு லிங்கம் இருக்குது, என்ன கதைன்னு நமக்கு தெரியல. சுவாமி வந்து தங்கத்தை வந்து வாங்கி அருள் பாலிச்சதுனால சுவர்ணபுரீஸ்வரர்னு பேர் வந்திருக்கும். நானாக யூகிச்சுக்கிறேன். நவராத்திரி கோலுலாம் இருந்திருக்கீங்க. நேராக இருக்கார் சுவர்ணபுரீஸ்வரர், நடுவில் ஒரு சுவாமி இருக்கார். இங்கே இருக்கா பிருகன்நாயகி. இங்கே பக்கத்தில் ஒரு மாரியம்மன் கோவில் இருக்குது, அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இந்த கோயிலை பற்றி நான் முன்னாடியே வீடியோ எடுத்திருக்கேன். நான் மார்னிங்கில் எடுத்த மாதிரி ஞாபகம். இதையும் வேணால் மிக்ஸ் பண்ணி போடுறேன் அப்படி கிடச்சா. இல்லைனா இதுக்கு நேராக நீங்கள் பார்க்குற இடத்துல கடல் வந்து இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் அவ்வளோதான் இருக்கும். 300-400 மீட்டர். நடுவில் நிறைய கறிக்காய் போட்டு விளைவிக்கிறாங்க. அது நல்லாவே இருக்குது, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பொய்கை நல்லூர் பிருகன்நாயகி சமேத ஸ்வர்ணபுரீஸ்வரர் ஆலயம். இருட்டிடுத்து. இதுதான் வந்து சுவாமி கோயிலோட முகப்பு. பாருங்கள், இதுக்கெல்லாம் வரணும் கட்டாயம். யாருமே இல்லை இங்கெல்லாம். பாவமாக இருக்குது. நான் உங்களை இன்னொரு கோயிலில் பார்க்குறேன். நன்றி.